அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்னொரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளனர். என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்னென்ன புதிய திட்டங்கள் எல்லாமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள முக்கியமான விஷயம், அதாவது என்பிஹெச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்கள் நீங்க உங்களோட ரேஷன் அட்டையில எத்தனை நபர் இருக்கீங்களோ கண்டிப்பாக அத்தனை நபர்களும் உங்களுடைய கைரேகையை ரேஷன் கடைகளுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ரேஷன் அட்டையில பதிவு செய்யாத நபர்கள் பெயர்கள் நீக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது இறந்தவர்கள் பெயரை நீக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஒரு சில நபர்கள் இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமலே அவர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டி வராங்க. அப்படி இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாம கூடுதலான ரேஷன் பொருட்கள் பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் அவங்களுடைய கைரேகையை ரேஷன் கடைகள்ல சென்று பதிவு செய்யாம இருக்காங்களோ அந்த ரேஷன் அட்டைக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். உங்களோட ரேஷன் அட்டையில 5 நபர்கள், 4 நபர்கள் இல்ல 2 நபர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட கைரேகையை பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ண முடியவில்லை என்றாலும் உங்களுடைய கண் கருவிழி மூலமாக உங்களுடைய பெயர்களை ரேஷன் அட்டையில பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணா மட்டும்தான் இதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் அட்டையில 5 நபர்கள் இருந்தாலும் சரி, இல்ல 2 நபர்கள் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு நபர்கள் தான் ரேஷன் கடைகளுக்கு சென்று எப்பயுமே பொருட்கள் வாங்க வராங்க அப்படின்னா, நீங்க கட்டாயம் பதிவு பண்ண வேண்டும். அதனால தான் சொல்றாங்க. அதாவது ஒரு நபர்கள் மட்டுமே ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் எப்பயுமே அவங்க தான் வாங்கிட்டு வராங்க. நாங்க யாரும் போகவே மாட்டோம் அப்படின்னா நீங்க இருக்காதீங்க. உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக ரேஷன் அட்டையில் இருக்க வேண்டும் என்றால், நீங்க ஒரு முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய கைரேகையை பதிவு பண்ண வேண்டும். அப்படி பதிவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் கடை மூலமாக உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து இலவச சலுகை பொருட்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 மகளிருக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் விநியோகம் செய்ய போறாங்க. அதனால உங்களோட ரேஷன் அட்டைய நீங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்கணும். அடுத்தபடியாக நம்மளோட முதலமைச்சர், அதாவது திமுக அரசு தற்போது கொடுத்த முக்கியமான வாக்குறுதி மட்டுமல்லாமல் இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு புதிய வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டார்கள். அதாவது மகளிருக்கு ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். திமுக சார்பாக திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி ரூபாய் 2000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து பெண்களுக்குமே, அதாவது 60 வயதிற்குட்பட்ட அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மெகா அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். முதல் கட்டமாக பெண்கள், குழந்தைகள், முதியோருக்கான தனி இலாக்கா அமைக்கப்படும். அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவது அறிவிப்பு, மகளிர் உரிமை தொகை பெறும் ரூபாய் 1000 மட்டும் அல்லாமல் நம்முடைய அரசில் 60 வயது உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும். குறிப்பாக அரசு வேலைவாய்ப்பில் இருப்பவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து நபர்களுக்கும் கொடுக்கப்படும். அன்னபூரணி சூப்பர் எக்ஸ் திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் கட்டணமின்றி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் வழங்கப்படும். தரமான பட்டு சேலை அண்ணன் சீராக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். இது ஒரு மெகா அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டங்கள் இதற்கு முன்பாக யாரும் கொண்டுவரப்படவில்லை.
தாலிக்கு தங்கம் அப்படின்னும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா பட்டு சேலை வந்து இவர்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பள்ளி கல்வி இடைநிற்றல் இல்லாமல் செய்வதற்காக தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5,000 உதவித் தொகையாக கொடுக்கப்படுறாங்க. அது மட்டுமல்லாமல் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் மாணவர்களின் இடைநிற்றலை தடுத்த தாய் அல்லது பாதுகாவலருக்கு ரூபாய் 5,000 கொடுக்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வெற்றி பயண திட்டமாக அனைத்து அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்பாக மகளிருக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டம் கொண்டுவரப்பட்டாங்க. அதே போன்று இவர்களும் இந்த திட்டம் நீடிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் உருவாக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக 500 நபர்கள் மேற்கொண்ட ஒரு குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக சுய உதவி குழுக்கள் மூலமாக ரூபாய் 5,00,000 100% மானியமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்படும். இந்த திட்டம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுவாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே இருக்கும். அதாவது சோப்பு, சீப்பு, ஷாம்பு அப்படி பேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எல்லாமே கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருக்கும். இதற்கு முன்பாக அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அதே போன்று இவர்களும் இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் விக்கிற ரேட்ல, அதாவது தங்கம் விக்கிற காலத்துல போயிட்டு இப்போ 1 கிராம் குடுக்கறது மிகப்பெரிய விஷயம். ஆனா அவங்க மோதிரம் குடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் ஒரு தங்கம் குடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது தாலி குடுக்க போறாங்க. இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு தான். அது மட்டுமல்லாமல் அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குற்றங்களை விரைந்து விசாரிக்க தனி நீதிமன்றம் உருவாக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். ரேஷன் கடையில் பள்ளியில் இலவச நாப்கின்கள் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த டிவிகே அரசு மீண்டும் ஆட்சி பிடித்தால், அதாவது தற்போது வந்த டிவிகே அரசு வந்து ஆட்சி பிடித்தால் இந்தந்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றப்படும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும். பல்வேறு திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இவர்கள் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டங்கள் எல்லாமே ரிகர்சல் மட்டும்தான். இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு புதிய அம்சங்கள், புதிய திட்டங்கள் மீண்டும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.